Hi friends, welcome to our channel. This is Glow and Grow with Adi. ஸோ இன்னைக்கு நம்ம டே 2ஓட ஃபுல் டே ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. அதனால இன்னையோட என்னோட செகண்ட் டிப், அதான் நேற்று வந்து நம்ம சுகர் கிரேவிங் பற்றி பேசினோம். இன்னைக்கு என்ன பேசுகிற நான் செகண்ட் டிப் என்னன்னா, நீங்கள் வந்து சாப்பிட்ற டைம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ காலையில் வந்து நீங்கள் ஒரு ஸ்மூதி அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 9:30க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. 9 to 9:30 10 o'clock பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 o'clock இல்லை 2:30 கிட்ட இந்த மீல் எடுங்க. குறைஞ்சது ஒரு 4.5 hours கேப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நைட் டின்னர் வந்து இப்போ நீங்கள் ஒரு 2:30க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 4 hours கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 o'clock எடுக்கிறீங்கன்னா ஒரு 7 o'clock 6 o'clock கூட சாப்பிட்றலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் 8 o'clock மீல்ஸ் எல்லாமே முடிக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற டயட் வந்து 3 மீல்ஸுமே நான் எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எந்த மீலுமே நான் ஸ்கிப் பண்ண சொல்கிறேன். என் ஹஸ்பண்ட் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுவாங்க, அதை தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எதனாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள், ஹெல்த்தை வந்து எதுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு டே எப்படி போச்சுங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இன்னைக்கு மார்னிங் வந்து என்னோட டெலிஷியஸான ஆல்மண்ட் ஓட்ஸ் ஸ்மூதியோட ஸ்டார்ட் ஆச்சு. ஆல்மண்டையும் 10 சோக் பண்ணி வச்சுட்டேன். மில்க்கு ப்ளஸ் ஓட்ஸை வந்து ஒரு half அன் ஹவர் மில்கில் வந்து கொஞ்சம் வார்ம் மில்க் ஆட் பண்ணி ஒரு half அன் ஹவர் சோக் பண்ணிட்டேன். அது கூட நல்லா சோக் பண்ண சியா சீட்ஸு, டாப்பிங் வந்து வாட்டர்மெலான் சீட்ஸும் கொஞ்சமாக வந்து பம்கின் சீட்ஸும் போட்டிருக்கேன். போட்டோடனே அது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுன்னா, நான் சீட்ஸ் எல்லாமே நேற்று நல்லா வறுத்து வச்சேன். ராவாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறனால எல்லாமே வறுத்து ரோஸ்ட் பண்ணிட்டு சூப்பராக கிறிஸ்பியாக இருந்துச்சு சாப்பிடும்போது. இதுதான் ஸ்மூதி என்னோடது. ஸோ நான் நம்ம எடுத்தது என்னென்னா, சிக்கன் ஆஃப்டர்நூன் பண்ணுறதுக்கு வந்து லெமனும் சால்ட்டும் போட்டு நான் மேக்னேட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆக்சுவல் நம்ம பாயில் பண்ண எக் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ரசம் ரைஸ் பையனுக்கு பண்ணேன். அது இன்றைக்கி சிக்கன் இருக்கனால எங்களுக்கும் சேர்த்தே பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சமாக ரைஸ் வந்து குக்கரில் ஆல்ரெடி பண்ணது வந்து அப்படி இருந்துச்சு, லஞ்சுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவல் என்னோட தண்ணி காயில் வந்து இன்றைக்கி வந்து சொரக்காய் தான் இருந்துச்சு. சொரக்காய் பொரியல் கொஞ்சம் பருப்பு போட்டு தேங்காய் போட்டு பண்ணியிருக்கேன். சிக்கன் வந்து பெரட்டல் சிக்கன் மாதிரி இன்றைக்கி ட்ரை பண்ணேன். ஸோ எப்பவும் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் எல்லாமே நல்லா வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி போட்டுக்கோங்க. தட்டி போட்டு ஆஸ் யூஷுவல் எல்லாமே போடுறேன். நம்ம மசாலா தான், கரம் மசாலா கொஞ்சம் வத்தப்பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி எல்லாமே போட்டுட்டீங்க. இறக்கும்போது சோம்பு தட்டி போடுங்க. சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு, எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அதோட நமக்கு லஞ்சுக்கும் வந்து இது ஃபில்லிங்காக நமக்கு இருக்கும். ஸோ எப்பவுமே லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் நட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நட்ஸ் முடிச்சுட்டு ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு வெஜ்ஜீஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக ரைஸ் எடுத்துக்கோங்க. குக்கும்பர் சாலட் கடைசியில் ஹைட்ரேஷனுக்காக எடுத்துக்கோங்க, தண்ணி தாகம் இருக்காது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லஞ்ச் பிளேட். சூப்பராக ஃபில்லிங்காக இருந்துச்சு. என்ன காலை ஸ்மூதி குடிச்சனால எனக்கு இது ஃபில்லிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் வந்து கொஞ்சமாக வந்து நான் மில்க் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் பண்ணுற ஹோம்மேட் ப்ரோட்டீன் பவுடர் மாதிரி தான். நம்ம பாதாம் பிஸ்தா கொக்கோ பவுடர் போட்டு பூஸ்ட் டைப்பில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். ஸோ இது சூப்பராக ஃபில்லிங்காக எனக்கு ஹங்க்ரினஸ் வந்து குறைச்சிட்டு, ஸோ அதனால் ஈவினிங் வந்து ரொம்ப பசி வந்து நைட்டு சீக்கிரமே வரல. அதனால் கொஞ்சமாக ஒரு சப்பாத்தியும் ஒரு சமனா மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு காலைல கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை தான் வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக் பண்ணாமல் டேரெக்டாக சப்பாத்தியே பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் சன்னாக்கு வந்து எல்லா மசாலாஸ் போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பல்லாரியும் போட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டுட்டு பூண்டு இஞ்சி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் முந்திரி போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டேன். அரைச்சதை கூட சாட் மசாலாவும் கொஞ்சமாக வந்து வத்தப்பொடியும் போட்டுக்கிட்டேன். காரம் வந்து கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான். ஸோ அதெல்லாம் போட்டு வதக்கி ஆற வச்சுட்டு அதை பேஸ்ட் ஃபார்முக்கு மாற்றிட்டு நல்லா கொஞ்சம் ஆறணுன்னு பேஸ்ட் ஃபார்ம் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு கடலை போடும்போது கொஞ்சம் கடலை எடுத்து அரைச்சிட்டு போடுங்க. நான் டீட்டெயில் ரெசிபி போடலை உங்களுக்கு, ஷார்ட்டாக நான் வந்து வதக்கிறது தான் போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக ரெசிபி வந்து சூப்பராக வந்துருச்சு. சைட் பை சைடு வந்து சப்பாத்தி நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சப்பாத்தி வந்து பையனுக்கு பசி வந்தனால ஃபஸ்ட் சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்ட்டு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். சப்பாத்தி வந்து மொத்தமாக நான் போட்ட மாவுக்கு வந்து 6 to 7 சப்பாத்தி தான் வந்துச்சு. ஏன்னா பெரிய உருண்டையாக நான் உருட்டினதுனால. ஸோ இது எங்களுக்கு போதும். உங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் கூட கொஞ்சம் கிரேவி வந்து வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் இது கரெக்டாக இருக்கும். ஸோ கிரேவி இப்படி தான் இருந்துச்சு, சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னால் நான் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி தண்ணி குடிச்சிட்டேன். தண்ணி குடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன். ஏன்னா சாப்பிட முன்னால் தண்ணி குடிக்கக்கூடாது, 1/2 hour தண்ணி குடிச்சிக்கோங்க. தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா நமக்கு டின்னர் எடுக்கும்போது தாகம் இருக்காது, ஃபில்லிங்காகவும் இருக்கும். இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து தண்ணி எடுத்து 2 to 3 liters தான் எடுத்திருந்தேன். இதுதான் ஃபைனல் பிளேட் வந்து இப்படி தான் என்னோடய ஃபைனல் பிளேட் இருந்துச்சு. ஸோ ஃபில்லிங்காக இருந்துச்சு. இந்த டே சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 2 சூப்பராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட ரிசல்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னோட வெயிட் லாஸில் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஹெல்தி டிப் வெயிட் லாஸ் மெனுவோட நெக்ஸ்ட் டே உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். டாடா, பாய்.